வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். போன வாட்டி விட்டதெல்லாம் இந்த வாட்டி பிடிச்சே ஆகணும். இந்த சிவப்பு சட்டைக்காரனுக்கு வேற ஓவரா சீனா போடுறானுங்க. என்ன பண்ணலாம் இவனுங்கள? இசாலா கப்பு நம்பு, இசாலா கப்பு நம்பு. ஏய் லூசர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கப்பை தொட்டு கொண்டு போலாம் வந்தியா? ஒரே ஒரு வாட்டி கப் அடிச்சுட்டு இவனுக்கு போடுற ஆட்டம்லாம் இருக்கு. ஐயோ எப்பா. டேய் போங்கடா, ஃபர்ஸ்ட் மேட்சை போட்டுக்கிட்ட போறவங்கள வேற வாய் மட்டும் தான் ஆடுவாங்க. ஏய் என்ன நெக்லஸ் இருக்கிற? இல்ல விடு விடு. ஏய் என்ன நெக்லஸ் இருக்க சொல்லு. அங்க கொஞ்சம் பாரு. என்ன வெறும் 5 கப் தான் வச்சிருக்கீங்க? எது வெறும் 5 கப்பா? டேய் ஈசலா கப் வாங்கினீங்களா? 5 வாட்டி ஐபிஎல் கப்பு, 2 வாட்டி சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 12 வாட்டி பிளே ஆஃப், 10 வாட்டி ஃபைனல்ஸ், 7 வாட்டி ஃபேர் பிளே அவார்டு, 14 வருஷம் ஒரே தலை ஒரே கேப்டன் எங்க தலை தோனி மட்டும்தான். இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது டீம் இல்லடா, இது ஒரு எமோஷன். தம்பி நாங்கள் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான், தோத்தாலும் சிஎஸ்கே தான். இதெல்லாம் உங்களுக்கு தான் தேவைப்படும், நீங்களே குடிங்க. சொல்ல மறந்துட்டீங்களே. என்னது? இந்த வருஷம் பேன் ஆனீங்க, சொல்லவே இல்லை. நான் இன்னொன்று மறந்துட்டேன், சொல்லவா? என்னது? 11 பேர் சாவு வச்சிங்களே, சொல்லவா? அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட். அது வேற இது வேற. அது எப்படி தம்பி அதுவும் இதுவும் வேறலாம் ஆகும்? 18 வருஷம் பொறுத்து ஒரு கப் அடிச்சுட்டு 11 பேர் சாக அடிச்சுட்டு அந்த கப்பை வந்து என்ஜாய் பண்றதுக்கும் உங்களால முடியல. ஹேய் இது கிட்ட இது சொன்னாலும் வந்து காதுல வராத மாதிரி தான் இருக்கும். போங்க போங்க போங்க. இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் வாயில நாய் தூக்கிட்டு போயிடும். வேற வாயில மட்டும் ஆடுறாங்க கிரிக்கெட். என்ன நம்ம பங்காளிங்க ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பயுமே வந்தாங்க, இந்த வாட்டி ஜெயிச்சிட்டாங்க. நமக்கு வேற கம்பெனிக்கு ஆள் இல்லை. சரி நமக்கு தான் முட்டு கொடுக்குறவனு புதுசு இல்லையா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த ஈசாலா கப்புக்காரன் வருவான், உனக்கு என்ன பதில் சொல்லலாம்? மச்சான் மச்சான் இங்க தெரியுமாடா, இவனை போட்டு ஒருத்தன் கதற அடிச்சாங்கடா. பாவம் அந்த மஞ்சள் சோக்காவை பார்க்கணுமே. ஐயோ 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 போட்டு மூச்சு திணற கதற ஓட விட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. பாவம். இரு இங்க ஒருத்த மாட்டி இருக்கான், நான் பேசிட்டு கூப்பிடுறேன் சரியா? என்ன தல என்னாச்சு மேட்ச்? எப்பயுமே நாங்க ஃபர்ஸ்ட் மேட்சே சாமி விட்டுருவோம், 2ஆவது மேட்ச் தோத்துட்டோம்னு வச்சுக்கேன் அதையும் சாமி விட்டுன்னு சொல்லுவோம். பங்காளி ஆனா இந்த வாட்டி அவங்க அடிச்சிட்டாங்க, நாங்க அடிக்கலீங்களா? அடுத்து உங்களுக்கு எங்களுக்கு தான் மேட்ச். வாங்க களத்துல பார்க்கலாம். அப்ப பாப்பா இந்த காளியோட ஆட்டத்தை. கிரிக்கெட்டு வாயில இல்ல, பேட்ல ஆடணும். ஓ அப்படியா? முடிஞ்ச ஆட்டத்துல பார்த்துக்கலாம். வா வா பார்க்கலாம் வா. கடவுளே சிஎஸ்கே நீங்க கப் அடிச்சாலும் பரவாயில்ல, அடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ஆர்சிபி கிட்ட மட்டும் தோத்துறாதீங்க. அவனுங்க என்னென்னலாம் சொல்லி திட்டுறானுங்க தெரியுமா? 5 கப்பு சொன்னீங்களா, 5 கப்பு சொன்னீங்களான்னு சொல்லி ஒரே ஒரு கப் அடிச்சுட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறானுங்க நம்மள. முடியல. நம்ம கேப்டன் கெய்க்வாடுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் சஞ்சு சாம்சன், நூர் அகமது, இந்த ப்ரிவியஸ்லாம் எங்கே போகிறாருன்னே தெரியல. இந்த கோசி எந்த டீம் எடுத்து வச்சிருந்தாலும் அடின்னு அடிக்கிறானுங்க. மற்ற டீமில் ரொம்ப ஈஸியாக பார்க்குறாங்க நம்ம டீமை. கடவுளே தலை டோனி நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க? ப்ளீஸ் எப்படி தானே ஸ்டேடியத்துக்கு மட்டும்தாச்சும் கொஞ்சம் வாங்க. உங்களை பார்த்து ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க, பிளேயர்ஸும் கொஞ்சம் பூஸ்டப் ஆவாங்க. கொஞ்சமாவது வாங்க, எங்களால் முடியல. ஆர்சிபி கிட்ட எல்லாம் தூக்க வேண்டியதாக இருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, என்ன மேட்ச்னா அது? டேய் ஒருத்தன் ஸ்டேடியத்தை விட்டு 6 அடிச்சுட்டு பால் எங்கே போச்சுன்னு பார்த்து கிஸ் கொடுக்குறாயா, பாய் காட்டுறாயா? டே நூர் அகமது எங்கடா வச்சுருந்து இந்த மாதிரி பாலெல்லாம்? இந்த ஓவர் 10 போலி போட்டான், போன ஓவர் 2 ரன் கொடுத்தான், இந்த ஓவர் 30 ரன் கொடுத்துட்டான். இதுவரை சிஎஸ்கேல அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு எந்த போலரும் கொடுத்ததில்ல, ஆனால் இவன் கொடுத்துட்டான். இது 7வது மேட்ச் தோல்வின்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை 6வது மேட்ச் தோல்வி. இது கடவுளே சிஎஸ்கே எங்களை போட்டு சாகடிதுன்னே வரீங்க போல இருக்குது வருஷம். எவன்டா அவன் அந்த கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்லாம் எதுக்குடா 14 கோடி கோசியே என் கண்ணில் மட்டும் மாட்டுறாத. சரி விடு, இந்த கர்மம் வச்சு எப்படி போனால் நமக்கு என்ன, மொக்க வாங்குறது நாங்கள் தானே. கடவுளே ஐயோ எம்மா, வெளியூரில் வச்சாலும் பரவாயில்ல, உள்ளூர்லேயே வந்து அடின்னு அடிக்கிறானுங்க. இந்த ஈசாலா கப்பு வாங்கி வந்தால் உனக்கு என்ன முட்டு கொடுக்குதுன்னு தெரியல. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களே காளியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படி. காளியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்களா? பேட்ட படத்தில் ரஜினிகாந்த் சாரோட பேர் காளி. அவரை வேறமே பேசாத.
ஆட்டுருவோம் கிழிச்சிருவோம் நாங்க அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் என்ன சொன்னா இல்லையா வாயில ஆடாதீங்க கிரிக்கெட் பேட்ல ஆடுங்கன்னு. தம்பி 8000 ரூபாய் தம்பி கமர்ஷியல் சிலிண்டர்லாம் டீ கடையில் அவன் கஷ்டப்படுறான் தம்பி. ஒரு டீ 20 ரூபாய் ஆயிடுச்சு தெரியுமா? நிறைய ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க தம்பி. ஒரு பரோட்டா 30 ரூபாய் போறாங்க, கல் தோசை 50 ரூபா 60 ரூபான்றானுங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அதெல்லாம் கேட்கறதுக்கு? தம்பி நான் என்ன கேட்டேன், மேட்ச் என்னாச்சு? மேட்சை பத்தி பேசுங்க. அதை பத்தி தான் பேச வரேன். 234 தொகுதிகளில் வேட்பாளர் அறிவிச்சாச்சு. எல்லா கட்சியும் தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி இந்த விளையாட்டெல்லாம் பேசுறேன் தம்பி, விளையாட்டெல்லாம் தூக்கி போடுங்க. இளைஞர்களே, நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் கேமை விடுங்கள், தேர்தலை பாருங்கள், உங்களுக்கான தலைவரை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். கேட்டது பதில் சொல்லு. உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. போன வாரம் என்னன்னா நாங்க அழிச்சிருவோம் கிழிச்சிருவோம் காலையோட ஆட்டத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னேன். இப்ப என்ன தோத்துட்டு சம்மதம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்களே, ஹார்மோஸ் வழியாக அனைத்து கப்பல்களையும் உள்ளே விடலாம், அனைத்து கப்பல்களையும் உள்ளே விடலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் கேஸ் விலை குறையும், பெட்ரோல் விலை குறையும். நீங்கள் உங்கள் எண்ணங்களை உங்களுடைய தேர்தலில் வையுங்கள். சம்பை தூக்கி போடுங்கள், ஹார்மோஸ் ஈரானை தூக்கி போடுங்கள். சம்மதமே முட்டு. நான் கேட்டது பதில் சொல்லு. என்ன கேட்க போறேன்? தோத்தீங்க, அதை பத்தி பேசவா? சாரி தம்பி. சாரி? அது சாரி இல்லை தம்பி, போன சீசனு இப்போ ஒரு 3 மேட்ச், இது ஏன் எங்களால் தாங்க முடியல. 18 வருஷமா கப்பே அடிக்காம இருந்தீங்க. உங்களை நினைச்சா எங்களுக்கு தானே பாவமா இருக்கு. ஹலோ நாங்க எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிப்போம். அதுதான் நாங்க ஆர்சிபி. சரியா? உங்களை மாதிரி சிஎஸ்கே வந்து முட்டு கொடுக்க மாட்டோம். போங்க 18 மேட்ச் வர போகுதுல, அதுல பாப்போம் ஜெயிக்கிறீங்களா இல்லையா. 18 வருஷம் ஈசாலா கப் நம்தே கந்தன் தேவன் டீப்புடி சிஎஸ்கே புடிப்புடி. இதுதான் தேவையில்லாத ஒண்ணு. இதுதான் வந்து பிரச்சனை உண்டாகிற வார்த்தைகள். இப்போ ஒரு சில வீடியோலாம் காட்டுற போய் பார்த்துட்டோம். வீடியோ பார்த்தீங்கல்ல? அதாவது ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணது என்ன எதுக்காகனா, டொமஸ்டிக் பிளேயர்லாம் இன்டர்நேஷ்னல் பிளேயரோட மேட்ச் விளையாடும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அந்த டொமஸ்டிக் பிளேயர்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க பிளேயராக உருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். இப்போ சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சை பார்க்கும்போது அதாவது ஸ்டேட் பிரச்சனையாக உண்டாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்தோட ஒரு மேட்ச் போடும் போது டொமஸ்டிக் பிளேயர் வளர்கிறாங்களோ இல்லையோ, இங்கே இருக்கிற வெறிப்பிடித்த வன்மங்கள் நிறைந்த மொழி வாரிய பிரிக்கப்பட்ட மாநிலங்களுக்குள்ளான ஒரு பிரச்சனையாக தான் உண்டாகுது. ஆர்சிபிக்கும் சிஎஸ்கே மேட்ச் நடந்தது இல்லையா? அப்போ வந்து ஆட்டோலேருந்து ஒரு பொம்மை இறக்குறாரு. அந்த பொம்மையில் வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருக்கு, அதில் ஒயிட் கலரில் 2016 ஜெர்சி சிஎஸ்கே ஜெர்சி கலரில் வந்து 2017 இருக்குது. அவங்க வந்து ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க, இதில் உயிர் இருக்குது இதில் உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த 2 வருஷமும் வந்து சிஎஸ்கே பேன் பண்ண வருஷம். அதில் ஒரு வன்மத்தை காட்டுறாரு அவர். ஒருத்தவங்க வந்து தமிழ் நல்லா தெரிஞ்சுமே, இல்லை நான் கன்னடிகா அப்படின்னு சொல்லி அவங்க புருஷங்கிட்ட சொல்லிட்டு முறைச்சிட்டு அவங்க வந்து கன்னடத்தில் தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு பையன்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அத்துமீறி வந்து மார்க்கிங் பண்ணுவாங்க. அது வாயை திறந்து ரொம்ப எக்ஸ்பிரஷனில். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து தமிழ்நாடுக்கும் கன்னடத்துக்கும் மேட்ச் நடக்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச்சு. இந்த ஐபிஎல் மேட்சை வந்து நம்ம கேமாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து மக்களுக்கு சொல்கிறோம். சரியா? அது முக்கியமான விஷயம் தான். நிறைய பேர் இங்கே வன்மமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வன்மமாக இல்லாமல் கேமாக மட்டும் ஆடுங்க. கரெக்டா? ஆமாம். ஓகே, ஈசாலா கப் நம்து. யாரா இதுங்க? வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.